ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 20 நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம். வளமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த ஒரு எளிய பொருளை நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் வாங்கி வீட்டில் வைக்கலாம். பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று. அதுலேயும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். இந்த தினத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த விசேஷமான பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் ஒரு வழிபாட்டுக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த வகையில் மே 20ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தன்னைக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு வருடம் முழுக்க யார் ஒருத்தவங்க பிரதோஷ விரதத்தை முறையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும். அதுலேயும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷங்களை முறையாக வழிபட்டால் ஒரு வருடம் பிரதோஷ வழிபாடு செஞ்ச ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அந்த வகையில் மே 20 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி பிரதோஷம் வருது. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிவ வழிபாடு செய்கிறதும் சிவநாமங்களை உச்சரிக்கிறதும் அதீத சக்தியை ஏற்படுத்தும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியில் குறைவே இருக்காது. அப்படி நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே எளிமையாக சிவபெருமானை வழிபட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கிக்கலாம். பிரதோஷ நேரத்தில் மாலை நேரங்களில் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதில் கலந்துக்கோங்க. அது தவிர உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோவோ சிவலிங்கமோ இருந்துச்சுன்னா அது முன்னாடி விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. நெய்வேத்தியம் செய்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். முடிஞ்சால் 2 வில்வ இலையை வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க. அதே நேரம் மகிழ்ச்சிகரமான வளமான மங்களகரமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறவங்க அவங்களோட முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கும் அதே சமயம் எந்த விதமான தடைகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கடவுளோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரகத்தோட அருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்வை நன்மையாக இருக்கிற பட்சத்தில் எல்லாம் நன்மையாக நடக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்குதா, இல்லை படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நல்ல வேலை கிடைக்கணுமா, குழந்தை பாக்கியம் உண்டாகணுமா, ஊதிய உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சகல விதமான வளங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா குருவோட பார்வை உங்கள் மேலே விழுந்தால் போதும். அப்பேற்பட்ட குரு பகவானுக்குரிய பொருளாக கருதப்படுவது மஞ்சள். இந்த ஒரு மஞ்சளை நாம் அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ரூபத்தில் பயன்படுத்தி தான் இருக்கும். குரு பகவானோட அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா மஞ்சளை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். விரலி மஞ்சளோ, குண்டு மஞ்சளோ, கஸ்தூரி மஞ்சளோ அது உங்கள் விருப்பம். ஏதாவது ஒரு மஞ்சளை நாளைய தினம் நீங்கள் பிரதோஷ தினத்தை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். மஞ்சள் எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு மங்களங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லை, மஞ்சளை தினமும் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது மூலயமா குரு பகவானோட அருளும் கிடைக்குமா. அதுவும் நாளைக்கு திங்கட்கிழமை எந்த நேரத்துலலாம் நீங்கள் வாங்கலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர. முடிஞ்சால் பிரதோஷ நேரம் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த நேரத்தில் முடிஞ்சால் கூட வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சோமவார பிரதோஷத்தை அன்னைக்கு குரு பகவானோட அருளும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நாளைக்கு மஞ்சளை வாங்கி வீட்டில் வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.